வணக்கம் அன்பு மாணவர்களே. நம்ம இன்னைக்கு அடுத்த பாடத்தை பார்ப்போம். ரொம்ப நாளாக அதாவது நிறைய மாணவர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அடுத்த பாடத்தை போடுங்க, அடுத்த பாடம் எப்போ வரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அந்த பாடத்தை போடுறோம். ஏன்னா மொபைல் கொஞ்சம் பழுதாக இருந்துச்சு, அதனால் அடுத்த உடனே பாடத்தை போட முடியலை. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னா, இந்த 27 நட்சத்திரங்கள் சொன்னோம் இல்லையா, அதோட அதிபதிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மெயினாக நீங்கள் எல்லாருமே மாணவர்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. 27 நட்சத்திரங்கள் நல்ல மனப்பாடமாக எல்லாருக்கும் தெரியணும், வரிசையாக தெரிஞ்சாகணும். அதே மாதிரி எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த ராசின்றதும் எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஜாதகமே கணிக்க முடியும். சரி, இப்போ நட்சத்திர அதிபதிகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேது. இப்போ கேது பகவானோட நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரமே பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரங்கள். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களுக்கு கேது பகவானோட தாக்கம் இருக்கும். இப்போ கேது பகவான் என்ன, அவரோட காரகத்துவம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கும். என்னென்னா, அவரோட ஞான காரகன், அதாவது சிறந்த அறிவாளியாக இருப்பாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க இப்படி தான் அப்படின்னு கெஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் பேச்சிலே கெஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் வரும். அதாவது உடனே ஈடுபாடு வராது. இவங்க பிறக்கும்போது இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் பிறக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் தான் பிறப்பாங்க. அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு, இப்போ ஒருத்தர் சாமியாராக போகிறாருன்னா ஏன் போகிறாரு, எதுவுமே தெரியாமல் அனுபவிக்காமல் யாருமே சாமியாராக போகிறது கிடையாது. ஒரு ஆன்மீகத்தை தேடி போகிறது கிடையாது. இல்வாழ்க்கையை வெறுக்கிறவங்க கிடையாது. ஒருத்தவங்க இல்வாழ்க்கையை வெறுத்துட்டு போகிறாங்கன்னா எல்லா சுக துக்கங்களையும் அனுபவிச்சுட்டு தான் போவாங்க. அதே மாதிரி இந்த கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இந்த அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பாக பிறக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் இளமையில் நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நல்ல வேலை வாங்கி கடைசியில் எல்லா சுகதுக்கங்களையும் அனுபவிச்சுட்டு கடைசி இவங்க முடிவில் ஆன்மீகத்தை தேடி கிளம்பிடுவாங்க. அதாவது முழு நேரமும் ஒரு சன்னியாச வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஆயிரும். இப்போது இடையில இல்லைங்க, கடைசி காலங்களில். இதுதான் இந்த கேது பகவானோட காரகத்துவத்தில் பிறந்த அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட நட்சத்திரம். அப்போ கேதுவோட நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி இப்போ சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட மனசு எப்போவுமே வசதியான வாழ்க்கையை நோக்கி தான் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க பிறக்கும்போதே வசதியான வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக சுக்கிர பகவான் அவங்க பிறந்ததுலேருந்து ஓரளவுக்கு சுகமான வாழ்க்கையை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து இளமையில் வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு அதுக்கடுத்து நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கலாம், ப்ரைவேட்டாகவும் ஒரு உயர்ந்த ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையாக இருக்கும். இவங்க ஒரு மத்தியம வயதில் பார்த்திங்கன்னா இவங்க பேர்லேயே சொத்து சுகம் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆனால் இவங்களுக்கு வந்து கடைசி காலத்தில் என்ன ஆகுனா, பிறக்கும்போது எப்படி ரொம்ப சொகுசான வாழ்க்கையில் இருந்தாங்களோ, கடைசி காலத்தில் வந்து இவங்களோட வந்து உறவினர்கள் இவங்களை விட்டு பிரிஞ்சிருவாங்க. இவங்க வந்து வேலை பார்த்து தான் இவங்க வந்து சாப்பிடணுன்ற நிலைமையாயிடும். ஓகேங்களா? அதனால் இந்த சுக்கிர பகவானோட நட்சத்திரத்தில் பிறந்த பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் ஓரளவுக்கு அதாவது சேமிப்பு சேர்த்து வச்சுக்கிட்டாங்கன்னா அது பிற்காலத்தில் உதவும். அடுத்து பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் வருவாங்க. சூரியனோட காரகத்துவம் இவங்ககிட்ட இருக்கும். என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து தலைமை பொறுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்க மனசில் இருக்கும். எப்படி அப்படின்னா, இவங்க வந்து சூரிய பகவான் வந்து ஹெட்டு மாதிரி வந்து நவகிரகங்களில் செயல்படுற மாதிரி இவங்க வந்து வேலை செய்கிறத விட அடுத்தவங்களை வந்து வேலை வாங்குறதா ரொம்ப இஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அரசு வேலையோ இல்லை தனியார் துறையில் உயர் பதவியிலையோ வந்து வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால நார்மலாகவே வந்து வீட்டில் வந்து இவங்க வந்து தலைமை, அதாவது குடும்பத்தையே எடுத்து நடத்துகிற நிலமை வந்து இவங்க தான் வந்து நடத்துகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நடக்கும். இது இவங்களாக எடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லை. நார்மலாகவே வந்து இவங்க குடும்பத்தில் பிறந்து ஓரளவுக்கு வந்து ஒரு இளமை பருவத்திலேருந்து இவங்க தான் வந்து குடும்பத்தை எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்கும். நல்லபடியாக எடுத்து நடத்துவாங்க. ஒரு வேலைக்கு போயிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து தலைமை பொறுப்பு தான் அதிகமாக தேடி வரும். அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் அதிபதி வந்து சந்திர பகவான் வர்றாரு. இப்போ வந்து அவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்பீடான கிரகம், அதாவது இந்த நவகிரகங்களே வந்து ரொம்ப வேகமாக செயல்படுறவர் வந்து சந்திர பகவான் தான். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து மேக்சிமம் வந்து ரொம்ப வேகமாக தான் செயல்படுவாங்க. அதே மாதிரி முடிவுகளை வேகமாக எடுப்பாங்க. அதே மாதிரி எடுத்த முடிவுகளும் தவறுதலாக தான் இருக்கும். நிதானமாக முடிவெடுக்க தெரியாமல் வேகமாக முடிவு எடுப்பாங்க. வேகமாக வந்து அந்த முடிவு எடுத்ததோட கஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க. ஆனால் அதையும் கட் பண்ணிவிட்டு அடுத்த முயற்சியில் ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்க வந்து இயற்கையாகவே அழகாக தான் இருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து செவ்வாயோட நட்சத்திரங்களான மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் வருது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயோட இந்த அகங்காரம், முன்கோபம், ஆத்திரம் இந்த மாதிரி நிறையா வந்து பிறந்ததுலேருந்தே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, செவ்வாய் வந்து நிலம், வீடு, பூமிக்காரகன்றதுனால கண்டிப்பாக இவங்க பிறந்து எப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே வந்து இவங்க அப்பாவோ அம்மாவோ வந்து சொந்தமாக வீடு, இடம் இதெல்லாம் வாங்குறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலும் இவங்க வந்து அடிக்கடி கோவப்படுறதுனால, யோசனை இல்லாமல் முன்கோபமும் அதிகமாக வர்றதுனால இவங்க உறவினர்கள்ட்டே அடிக்கடி கோவப்படுவாங்க. அதனாலே வந்து இவங்க உறவினர்கள் இவங்களை விட்டு பிரிஞ்சிருவாங்க, இல்லை மனஸ்தாபத்தில் இருப்பாங்க.
அதனால் இவங்களோட முன்கோபத்தினால இவங்க கிடைச்ச வாழ்க்கையை விட இவங்க இழந்த வாழ்க்கை தான் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்ப்போம். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரம். ராகு பகவான் எப்படின்னா, அவர் ஒரு மாயை, அவர் ஒரு சாயா கிரகம், அவர் ஒரு நிழல் கிரகம். அப்போ அதாவது உண்மையை மறைக்கிறவர். அதனால் இவங்க நடைமுறை வாழ்க்கையில் வாழவே மாட்டாங்க, ஒரு கனவுலகத்திலே வாழ்வாங்க. அதே மாதிரி எந்த விஷயத்துலையுமே திருப்தி அடையவே மாட்டாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்ற நிலைப்பில் இருப்பாங்க. ஏன்னா ராகுக்கு உடலே கிடையாது, வெறும் தலை மட்டும்தான். இப்போது இந்த ராகு கேது 2 பேர் மட்டும் பார்த்திங்கன்னா ராட்சச கிரகங்கள், மற்றவங்களாம் தேவ கிரகங்கள். இதை பற்றி நான் அடுத்து வர்ற வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கேதுக்கு தலை இருக்காது, உடம்பு மட்டும் இருக்கும். ராகு பகவான் பார்த்திங்கன்னா ராகு எப்படின்னா தலை மட்டும் இருக்கும், உடம்பு இருக்காது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் எவ்வளவு இவங்களுக்கு செஞ்சாலும் இவங்க பத்தலைன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இவங்க ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பற்றாக்குறை மாதிரியே தெரியும். எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலைன்றது சின்ன வயசுலேருந்தே நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு செப்பல் பார்த்திங்கன்னா ஒரு செப்பலுக்கு 4 செப்பல் வச்சுருப்பாங்க. ஒரு பேக்கு, ஸ்கூல் பேக்குக்கு 4 பேக் வச்சுருப்பாங்க. இவங்க வேலை கூட பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் திருப்தி அடையவே மாட்டாங்க. அடுத்தடுத்து நம்ம நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் கூட இவங்க திருப்தி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாழ்க்கை துணையிலேருந்து, அதாவது கணவனாக இருந்தால் மனைவிகிட்டையோ, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையோ திருப்தி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த நட்சத்திரத்துக்களை பிறந்தவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவங்க அடுத்தடுத்து தேடலே இருக்கிறதுனால இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது. அது மட்டும்தான் ப்ளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு. கண்டிப்பாக இவங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கும் நிறையா பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்ப்போம். இவங்க குரு பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த 3 நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் அதிபதியாக வர்றாரு. ஸோ உங்களுக்கு குரு பகவானோட காரகத்துவம் இவங்க நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, தெளிந்த ஞானம் இருக்கும், நல்லா படிப்பாங்க. நார்மலாக பார்த்தாலே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ இவங்க ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் அவங்க பிறந்ததுலேருந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் படிப்படியாக அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க பிறந்ததுலேருந்து ஒரு வாலிப வயது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வசதியாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் இவங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் அந்த கஷ்டப்பட்டதோட பலனை அந்த ஒரு அளவுக்கு ஒரு மத்தியம வயது, அதாவது ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேலே இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமே கிடையாது, ஃபுல்லாக ஏற்றம்தான் வாழ்க்கையில். கடைசி நாளில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அடுத்து சனி பகவானோட நட்சத்திரங்கள். சனி பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிற பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்ப்போம். ஸோ சனியோட ஆதிக்கம் இவங்களுக்கு வரும். எப்படி அப்படின்னா ரொம்ப உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அவங்க பிறக்கிறதுலேருந்து குழந்தையாக இருக்கிறப்போ உழைக்கிறாங்களோ இல்லையோ, ஓரளவுக்கு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அது அந்த பிறக்கிற தசாபுத்தி பற்றி இருக்குது. ஸோ தசாபுத்திலாம் என்ன அப்படின்றத நான் அடுத்தடுத்து உங்கள் வகுப்புகளில் பார்க்குறேன். இப்போ இவங்க நார்மலாக எப்படின்னா பிறக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க.
எப்படி வந்து கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறந்த உடனே கஷ்டப்படுறாங்களோ, ஆனால் இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து இவங்க வீட்டில் வந்து இவங்க பிறந்ததுலேருந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து அடுத்தடுத்து இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து சனி பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு பழமொழி வேற வரும், சனி கொடுத்தால் எவர் தடுப்பான்ற மாதிரி. சனி பகவான் எப்படின்னா முதல்ல கஷ்டத்தை கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் மிகப்பெரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் கொடுக்குறாரு. அதனால் இவங்க ஒரு வீட்டில் பிறக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வளர வளர வந்து அந்த வீடு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். இவங்க வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறி போயிடுவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த புதனோட நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம். ஸோ புதன் பகவானோட ஆதிக்கத்தில் இருக்க நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் வந்து புதனோட நட்சத்திரத்தில் வருவாங்க. ஸோ அப்போ இவங்களோட கேரக்டர் என்னென்னா புதனோட காரகத்துவத்தில் வரும். ஸோ அவர் புதன் எப்படிப்பட்டவர்னா யாரு கூடயும் வந்து சண்டை போட மாட்டார், அமைதியாக தான் போயிடுவார், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நார்மலாகவே மற்றவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க. இவங்க அதிகமாக யாரு கூடயும் பாசமும் ரொம்ப அதிகமாக வைக்க மாட்டாங்க. ஒரு எதிரியை வந்து ரொம்ப எதிரின்ற லெவலில் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு வந்து எல்லாரையுமே அனுசரிச்சுட்டு போகிறவங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா புதன் வந்து ரொம்ப எப்படின்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டானவங்க. இப்போ கணிதம்லாம் ரொம்ப இப்போ கணித மேதைகள்லாம் பார்த்திங்கன்னா புதனோட ஆதிக்கத்தில் தான் பிறந்திருப்பாங்க. சயின்டிஸ்ட்டை நிறைய பேர் புதனோட ஆதிக்கத்தில் தான் பிறந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். தனது புத்திசாலித்தனத்தான வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. சரிங்க மாணவர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் வந்து நட்சத்திர அதிபதிகளை பற்றி பார்த்தோம். ஸோ அப்போ அந்த 27 நட்சத்திரத்தை பிறந்தவங்களோட பேசிக்காக அவங்க எப்படி இருப்பாங்கன்றதை வச்சு பார்த்துருக்கோம். இப்போது அடுத்து வந்து இப்போவே சொல்லிடுறேன், அடுத்து வந்து லக்னம் என்றால் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். லக்னத்தை பற்றி அடுத்த வகுப்புலேருந்து பார்ப்போம். நீங்கள் வந்து இப்போது என்னோடய வீடியோவுக்கு இத்தனை நாள் வந்து ஆதரவு கொடுத்ததுக்கும் என்னோடய சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மிகுந்த நன்றி. வணக்கம்.